வணக்கம். செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அணைகள் நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே கர்நாடக அணையை பார்ப்போம். கர்நாடகாவோட கேஆர்எஸ், கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி அணைகளுக்கு நீர்வரத்து நேற்றைக்கு சற்று குறைந்த காரணத்தினால நீர்வரத்தை, அதாவது நீர்வரத்து கூடியிருந்தாலும் அணைகளில் குறைந்திருந்த தண்ணீரை நிரப்புவதற்காக நேற்று திறப்பை கர்நாடக அரசு சற்று குறைத்தது. இதன் காரணமாக நேற்றைக்கு மேட்டூருக்குள்ள ஒகேனக்கல்ல 50,000 குறைந்தது. 90,000 1,00,000 வரைக்கும் வந்து கொண்டிருந்தது. திடீரென்று 50,000 நேற்று மாலை குறைந்தது. குறைந்தாலும் இன்று அதிகாலையிலிருந்து மீண்டும் 1,04,000 அதிகரித்திருக்கிறது. கேரளாவிலும் கர்நாடகாவிலும் குறிப்பாக வயநாடு, குடகு பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. வயநாட்டிலே கனமழைப்பொழிவு சுமார் 30 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரியில் சேரங்கோட்டிலேயே 23 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலேயே 6 தாலுக்காக்களுக்கு விடுமுறை விடும் அளவிற்கும். வால்பாறையில் கனமழை காரணமாக வால்பாறையில் பரம்பிக்குளத்தில் 21 சென்டிமீட்டரும் வால்பாறையில் 19 சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. ஆகவே இந்த மழை பொழிவின் காரணமாக அதாவது அணைகளுக்குள் நீர்வரத்து கண்டிப்பாக அதிகரித்திருக்கும். கண்டிப்பாக கடந்த வாரம் பொழிந்த மழை பொழிவு கூட இருந்திருக்கலாம். ஆகையின் காரணமாக 1,00,000 கன அடி நீர் தற்பொழுது கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவு நீர்வரத்து காரணமாக 50,000 குறைந்த நீர்வரத்து 1,00,000 கூடி மீண்டும் 1,50,000 லட்சமாக கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டூர் இன்றைக்கு அதிகாலை 5:30 மணிக்கு நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 50,000 குறைந்ததன் காரணமாக சற்று தாமதம் ஏற்படுகிறது. இப்பொழுது உள்ள புள்ளி விவரத்தை பார்த்தால் அணைக்குள் வருவது 0.27 TMC மணிக்கு, அணையிலிருந்து திறப்பது 0.07 TMC. இது மொத்த சேமிப்பு 0.20 TMC மணிக்கு. இதனால் ஒரு 5 மணி நேரத்தில் 1 TMC சேமிக்கப்படுகிறது. நமக்கு தேவை முழு கொள்ளளவை எட்டுவதற்கு 93.47 TMC. இந்த 97.47 TMCயை இன்று காலை 9 மணிக்கு அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளர, 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ளர 120 அடி கொள்ளளவை, அதாவது 93.47 TMCயை மேட்டூர் அடையும். அதற்கு பிறகு 121 அடி வரை நிரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது 23,000 கனஅடி திறந்துவிடப்பட்டு கொண்டிருந்தாலும் முழு கொள்ளளவை அடைந்த பிறகு கர்நாடகாவிலிருந்து 1,00,000 கனஅடி தண்ணீர் வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கூடுதல் நீர் திறப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மேலும் 2-3 நாட்களுக்கு இந்த கர்நாடகாவில் இருந்து மழைப்பொழிவு நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதனால 3 நாட்களுக்கு 1,00,000க்கு மேல் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக நீலகிரி மாவட்ட மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 15,000 14,000 கனஅடி பில்லூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கும். மேலிருந்து கீழாக திறந்து பில்லூரிலிருந்து 14,000 திறக்கப்பட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கு பவானி சாகருக்கு. இதன் மூலமாக மேலும் நீர்வரத்து கூடி அணை மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது 12 TMC, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 TMC கிடைச்சிடும். ஆக இன்னும் 10 TMC இருந்தால் நிரம்பிவிடும் என்ற அளவிற்கு இன்று சென்றுவிடும். ஆகவே இன்னும் 3 நாட்களுக்கு இப்படி இருக்கும். இன்னும் ஒரு 8-9 TMCயாக குறைந்துவிடும் நீர் தேவை. ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்குள்ள பவானி சாகர் நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு. ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் நிச்சயமாக ஆகஸ்ட் இறுதிக்குள் நிரம்பிவிடும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதே போல வால்பாறையில் பெய்த மழை, சின்னக்கல்லாரில் பெய்த மழை பரம்பிக்குளத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது. ஆழியாரும் நிரம்பி வழிகிறது. அமராவதிக்கும் நீர்வரத்து கொடுத்து கொண்டிருக்கும். அமராவதியிலிருந்தும் நீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, கூடுதல் நீர். இதே போல இன்றைக்கு தேனி மாவட்டத்திலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் மழைப்பொழிவு, குற்றாலத்திலும் அதிக நீர்வரத்து கொடுத்து குளிக்க தடை ஏற்பட்டிருக்கும். இந்த நிலவரம் மேலும் 2 நாட்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். வரக்கூடிய 24 மணி நேரம் இதே நிலை நீடிக்கும் என்பதில் மாற்றமில்லை. பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை மற்றும் அப்படியே முக்கோணம் வரைக்கும் சாரல் இன்று பகல் முழுவதும் தொடரும். நீலகிரி வால்பாறையில் பகல் முழுவதும் மழை தொடரும். உள்ளேயும் வந்து சாரல் கொடுக்கும். இன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு நீர்வரத்து கூடும் என்பதனால கண்டிப்பாக
வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு பிறகு 2வது வாரம் 3வது வாரத்தில் மேலும் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகஸ்ட் 1, 2, 3, 4 தேதிகளில் கூட தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழைப்பொழிவு பெய்ய இருக்கிறது. அதுவும் நீர்வரத்தை கூட்டும். மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவாக அமையும், அவ்வளவுதான். இப்பொழுது 24 மணி நேரம் பெய்யக்கூடிய மழை அப்பொழுது மாலை இரவு மழைப்பொழிவாக மாறும். ஆக மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அணைகளுக்கு நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கும். அணை ஏறுமுகத்துக்கு சென்று கொண்டிருக்கும். ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் அக்டோபரில் மேலும் நீர்வரத்து இருக்கிறது. கண்டிப்பாக அனைத்து அணைகளும் நிரம்பியே தீரும். அனைத்து அணைகளும் நிரம்பாத அணைகளும் நிரம்புவதற்கு சாதக சூழல் இருக்கிறது. கண்டிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு உருவாகி கேரளா கர்நாடகா மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். அதேபோல் மேட்டூருக்கு தற்பொழுது 1,00,000 கனஅடி இன்னும் 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு வந்தாலும் 1,00,000க்கு மேல் இன்றைக்கு திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால 1,50,000 லட்சம் கூட வரலாம் நாளை. இது 2-3 நாட்களுக்கு வந்து மீண்டும் குறைந்தாலும் திறப்புக்கேற்ற வரத்தாக இருந்து கொண்டிருந்து மீண்டும் நீர்வரத்து ஆகஸ்ட் 15 2வது வாரத்துக்கு பின் 3வது 4வது வாரத்தில் மேலும் கூடும். செப்டம்பர் அக்டோபரில் கூடியிருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலை மாறுதல் அப்டேட்ஸ், அணைகள் நீர் நிலவரம் அனைத்தும் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.